கூட போவேலும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதே போல சொர்க்கத்தை யாருக்கு வச்சிக்கிறான்டா தக்வாதாரிகளுக்கு தான் தயார் செஞ்சு வச்சிக்கிறான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். சொர்க்கத்தின் பக்கம் விரைஞ்சி வாங்க, பாவ மன்னிப்பின் பக்கம் விரைஞ்சி வாங்க. நிறைய பாவம் செஞ்சிக்கிறீங்க, உங்களோட வட்டியை விட தயார் இல்லையா, ஹராமான தொடர்புகளை விட தயார் இல்லையா, பொய் பேசுறதை விட தயார் இல்லையா, புறம் பேசுறதை விட தயார் இல்லையா, உங்களோட பாவங்களுக்கு தௌபா செய்ய தயார் இல்லையா என்று கேட்கிற மாதிரி அல்லாஹ் எப்படி சொல்றான்? வஸாரிஉ, பாவம் செய்தவர்களே, என்னுடைய அடியார்களே, உங்களோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் தயார், அதால விரைஞ்சி வாங்க என்று குர்ஆன்ல சொல்றான். எப்படி வர சொல்றான்? வஸாரிஉ, விரைந்து வாங்க. எதன் பக்கம்? சொர்க்கத்தின் பக்கமும் ஏண்ட மன்னிப்பின் பக்கமும். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் தயார், உங்களை சொர்க்கவாதியா மாத்திரத்துக்கு நான் தயார், அதால உங்களோட பாவங்களுக்கு தௌபா செய்யறதுக்கு விரைஞ்சி வாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான்? அந்த சொர்க்கத்துடைய அகலம் தெரியுமா? இன்றைக்கு பொதுவான அமைப்பில் எங்களுக்கு நீளம் என்று சொன்னால் ஒரு அளவுக்கு விளங்கி கொள்ளலாம். இந்த மஸ்ஜிதின் அகலத்தை பாருங்க. அகலம் கூடையா நீளம் கூடையான்னு பார்த்தா நீளம் தான் கூட. குர்ஆன்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்ல போக்கள் எப்படி சொல்றான்? அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து. சொர்க்கத்துடைய அகலம் தெரியுமா? சொர்க்கத்துடைய அகலம் எப்படி தெரியுமா? இந்த வானம் பூமியை விட விசாலமானது. வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு சொல்றான். சொர்க்கம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? உஇத்தத் லில் முத்தகீன். வாழ்க்கையில யாரு தக்வாவை உண்டாக்கி கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் வேணுமா? வாழ்க்கையில அல்லாஹ்ட பயத்தை கொண்டு வாங்க, வாழ்க்கையில தக்வாவை கொண்டு வாங்க, அல்லாஹ்ட ரஹ்மத்